ஏய், உன்னதான் ஒரு மினிஸ்டர் கைய தூக்குனாலே பயந்து ஓடோடி வரணும். சொடக்கு போட்டு கூப்பிட்டு தெனாவட்டா பாக்குற. சாரி சார், நீங்க சொடக்கு போட்டு கூப்பிட்டா உங்க வீட்டு வேலைக்காரன் வேணா வரும். ஆனா நான் வரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டு வாசல்ல வந்து மறியல் பண்ணனதுக்காக என்ன தூக்கி உள்ள வச்சையே, அந்த ரேகா எங்க? என் சித்தப்பன் எவனோ ஒருத்தனை தீய வச்சு எரிச்சான்னு அதுக்காக இந்த ஆள் மேல கைய வச்சையே, அந்த ரேகா எங்க? இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல வந்து எனக்கு சல்யூட் வைக்கிறதுக்காக வந்து காத்துக்கிட்டு நிக்கிறையே, இந்த ரேகா எங்க? இதுல இருந்தே தெரியல யாரு புத்திசாலி யாரு முட்டாள்னு. ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், என்னோட சுப்பீரியர் ஆஃபீஸரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படி நீங்க மந்திரி ஆனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இதே ரேகா தான் வருவா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு. ஏய் ஏய் சார் கிளம்புறாரு, வண்டி ரெடி பண்ணுங்க. நான் வர்றேன். வணக்கம் வணக்கம். வண்டியில வணக்கம். என்ன ரம்யா இது? ஆஃபீஸ் போய் 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 1008 ஃபோன் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே லீவ் போட்டு வந்துட்டீங்கல்ல? சான்ஸே இல்லை ரம்யா. இன்னைக்கு 11:00லேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு முக்கியமான பிரஸ் மீட் இருக்கு. அதுவும் இல்லாம இது புது வேலை, பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. முதல்ல உள்ள வாங்க. ஏய் வாங்க. என்னாச்சு? ஏய் என்ன ரம்யா? வாங்க. என்ன விஷயம் சொல்லு. என்னது இது? லவ் பண்ண காலத்துல லெட்டர் கொடுத்ததுல இப்ப லவ் லெட்டரா? இது ஒன்றும் லவ் லெட்டர் இல்ல, படிங்க. ரம்யா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? 4-5 நாளாவே டவுட்டா தான் இருந்தது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் தான். அம்மா அன்னைக்கிட்ட எல்லாம் சொன்னியா? என்னங்க முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் தான் அவ்வளவு தடவை கால் பண்ணேன். சோ ஸ்வீட். சரி இந்தா உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ வேண்டாம், நாளைக்கு லீவ் போடுங்க, நேர்லயே போய் விஷயத்த சொல்லலாம், அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓகே, இனிமே என் பொண்டாட்டிக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் செய்வேன். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த விஷயத்தை உடனே ஒருத்தங்க கிட்ட மட்டும் சொல்லி ஆகணும். ரேகா. ஓ ஹலோ ஹலோ. பிரஸ்னா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு போனு? ஒரு வாரிஸ் உருவாகிறது. என்னது, சினிமா பேரு சொல்றீங்களா இல்ல கட்டுரை எழுதுறீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, ரம்யா கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓ how wonderful, congratulations. thank you so much. ரேகா உண்மையிலேயே நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க தானே ரம்யா கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் என் கூட வாழ வச்சீங்க. ஐயோ விடுங்க, ரம்யா போன் கொடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹே ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். congratulations, I am so happy to hear. தேங்க்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, பிரசன்னா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வச்சதுக்காகவும் தான். இனஃப் போதும். 2 பேருமா சேர்ந்து எனக்கு ஐஸ் வச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் போல இருக்கு. சரி இப்ப எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து உங்க 2 பேரையும் வந்து மீட் பண்றேன். ஆனா நீ ஒழுங்கா டாக்டருக்கு செக்அப் போகணும். அப்ப நான் ரைட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட வேண்டியெல்லாம் இருக்க கூடாது. நீ குச்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இரு, அப்பதான் குழந்தை புசு புசுன்னு இருக்கும். ஓகேயா? ஓகே கண்டிப்பா. உடம்பு பாத்துக்கோ and be happy கண்ணா. ஓகே மேடம், thank you. bye. bye. ரம்யா நான் சாயங்காலம் சீக்கிரம் வந்துறேன், 2 பேரும் ஜாலியா கிளம்பி வெளியில போலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் பக்கத்து வீடு எதிர் வீட்ல எல்லாம் ஸ்வீட் கேட்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இனிமே என்ன கேட்காம எந்த வேலையும் தனியா செய்ய கூடாது, புரியுதா? ஐயோடா. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு,
போக போக தெரிஞ்சுப்பேன். வரட்டுமா? என் குட்டி பாப்பா வரேன். உள்ள போய் ரெஸ்ட் எடு. பாய். லவ் யூ. வரேன். ஒரு முக்கியமான விஷயம், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாங்க வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்ன ரம்யா இது? யூஸ்வலா என்னை பார்த்தாலே நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவீங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கேன், என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசி உள்ள வந்து உட்காருன்னு சொல்றீங்க, என்ன சாப்பிடுறேன்னு பயங்கரமா உபசரிக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ஒருத்தி வந்த விஷயத்த மறந்துட்டு வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். பிரசன்னாவோட பேமெண்ட் பேலன்ஸா இருந்துச்சா, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். பிரசன்னா வந்து வாங்கல, கூச்சப்படுறாரா என்னன்னு தெரியல. நானே நேர்ல கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க. ரம்யா, அதுல எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு, டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்கேன். அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே பிரசன்னாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என்ன புரியலையா? என் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டு இருந்த பிரசன்னாவை அங்க வரவிடாம பண்ணிட்டேன். அதுக்கு நீ தாராளமா சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா பிரசன்னா என் கூட சேர்றத உன்னால என்னைக்குமே தடுக்க முடியாது. செருப்பாலே அடிக்கணும். என்ன செருப்பாலே அடிக்கணும். வாசல்ல நாய் மாதிரி நிக்க வச்சு பேசாம வீட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன செருப்பாலே அடிக்கணும். ஏய், எழுந்துரு, வெளியே போ. வெளியே போடி. வெளில போங்கறல. போறேன்டி. ஏய், இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு பிரசன்னா உன் புருஷன், நாளைக்கு என் புருஷன். நில்லடி. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன சவால் விடுறியா? ஆமாடி, படி. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. போடி வெளியா. என்ன பாக்குற? போடி.
சே செமினார் செம போருன்னு அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். முக்கியமா அந்த லஞ்சுக்கு அப்புறம் ஒருத்தர் பேசினானே, எனக்கே தூக்கம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பிரசன்னா, எடிட்டர் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போறியே, வா பார்த்துட்டு போலாம். அதுக்கு இல்ல, வீட்டுல ஒய்ஃப் காத்துட்டு இருப்பா. ஆமா, என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பேசுற. வா மச்சான், வா பார்த்துட்டு போலாம், வா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஊன்னு வீரமா பேச வேண்டியது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெட்டி பாம்பா அடங்கிட வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒய்ஃப் கன்சீவ் இருக்கா. ஆய், வாழ்த்துக்கள்ரா. சொல்லவே இல்ல. எனக்கே இன்னைக்கு தானே தெரிஞ்சது. அப்புறம் ட்ரீட்லாம் எப்ப? அதுல என்ன இருக்கு, கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும். வச்சிட்டா போச்சு. ஓகேடா. ஹலோ சார், ம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா வேலைலாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே சார், வரேன் சார். குட் ஈவினிங். நாளைக்கு எதுக்குமா வர வேண்டாம்னு சொல்ற? யார கேட்டு பொண்ணு பாக்குற மேட்டர் நாளைக்கு வச்சுக்கிட்டீங்க நீங்க? யார கேட்கணும்? ஒன்ன பொண்ணு பாக்குறதுக்கு யார கேட்கணும்? ஆர் யூ மேட்? ஐ அம் நாட் a mad and I am not a fool பா. என்ன கேட்கணும்பா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க கிடையாது. இன்னும் என்ன அந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? சொல்லுங்கப்பா, எந்த காலத்துல இருக்கீங்க? இது 21st century. நம்ம பத்திரிக்கையில எழுதுறோமே, பெண்களுக்கு சம உரிமை வேணும், பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. அந்த சுதந்திரம் எனக்கு இல்லையாப்பா? என்னம்மா நீ இப்படி பேசுற? நான் உன் அப்பாமா. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? நல்ல இடம், பையன் MCA வரைக்கும் படிச்சிருக்கான். நாளைக்கு வரட்டும், பாரு, பிடிச்சிருந்தா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லனா வேற இடம் பாப்போம். இங்க பாருங்கப்பா, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், அழகுல மன்மதனா இருக்கலாம். எனக்கு வேண்டானா விட்டுடுங்கப்பா. நாளைக்கு நான் அவங்கள வர சொல்லிட்டேனாமா, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன கேட்டா வர சொன்னீங்க, இப்ப மட்டும் என்ன சொல்றதுன்னு என்ன கேட்டா? தப்புதாம்மா, இது என்னோட தப்பு தான். உங்ககிட்ட கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும். உங்ககிட்ட கேட்காது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. ஆனா ஒண்ணு புரியலம்மா, நீ மனசுல வேற யாரையாவது நினைச்சிருக்கியா? சொல்லுமா, யாரையாவது காதலிக்கிறியா? சொல்லுமா, யாரையாவது லவ் பண்றியா? லவ் பண்றேன்பா. யாருமா அது? பிரசன்னா. பிரசன்னா 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 பிரசன்னா. எந்த பிரசன்னா? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தாரே அந்த பிரசன்னாவா? அறிவில உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் உனக்கு தெரியாது? So what? என்ன so what? கல்யாணம் ஆனவர்னு சொல்ற, நீ என்ன ஏத்து கேள்வி கேக்குற? அப்பா, நான் லவ் பண்ணும்போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் கல்யாணம் ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியும். அதுக்காக என் காதல் பொய்யாயிடுமா? நான் எப்படி என் லவ் விட்டு கொடுக்க முடியும்? என்ன மடத்தனமா பேசுற? என்னமா பேசுற நீ? அவர் ஒய்ஃபோட நீ ஃப்ரெண்ட் மாதிரி பழகல? அவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவு அசிங்கம். அப்பா, அவங்க வைஃப் ரொம்ப பாவம்பா. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. வாயை மூடு. திமிரு உனக்கு. ஒரே பொண்ணு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, என்ன அடிக்கணும் செருப்பால. இந்த எண்ணத்தை இத்தோட குழி தோண்டி புதைச்சிடு. இல்ல பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். இங்க பாருங்க, இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் டிசைட் பண்ணதுதான். எனக்கு புருஷனா அது பிரசன்னா மட்டும்தான். இந்த விஷயத்தை இதுக்கு மேல நீங்க தலையிடாதீங்க, சொல்லிட்டேன். வாங்க. ஆக்சுவலாக நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே இங்கே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்கள் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் எவ்வளோ விதிச்சோன்னு இருக்கு தெரியுமா? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், என்ன திடீர்னு இந்த பக்கம் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கீங்க? என்னாச்சு? என்னோட அழகா அவனாச்சுன்னா அவனை வேலைக்கு போய் முக்கியமா கல்யாணம் ஆனவனா இருக்கணும். அப்பதான் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண முடியும். பிரசன்னா, என்னடி பிரசன்னா? பல்ல தட்டிடுவேன். உங்க அப்பா கிட்ட நீ பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பவே வந்து 4 அறை விட்டுருப்பேன்.
உங்க அப்பா மேல இருந்த மரியாதைனால நான் பேசாம இருந்தேன். ஏண்டி எனக்கு வந்து ராக்கி எல்லாம் கட்டினிய அதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? எல்லாம் இப்பதாண்டி புரியுது. நானும் ரம்யாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடி. பிரசன்னா, நீ என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என்னோட கேரக்டர் என்ன தெரியுமா? நான் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையாம விடமாட்டேன். என்ன பண்றது, அந்த லிஸ்ட்ல நீயும் இருக்கியே. அதுக்கு வேற ஆள பாரு. என்னையும் ரம்யாவையும் யாராலையும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோ. எவ்வளாலையும் பிரிக்க முடியாது. முட்டாள் மாதிரி பேசுறிய பிரசன்னா. இதுக்கு மேல நீயும் ரம்யாவும் சேரவே முடியாது. நீயும் ரம்யாவும் சேரவே முடியாது. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.